ராமநாதபுரம் மாவட்டத்தின் செவ்வூர் கிராம மக்கள் புதிய மேம்பால திட்டத்தால் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்படுவதாக எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைகை ஆற்றின் இரு கரைகளையும் இணைக்கும் சாலை மேம்பாலம் அமைக்க வேண்டிய கோரிக்கைக்கு அரசாணை கிடைத்த நிலையில் இது ஊரின் மையப்பகுதியில் செயல்படுத்தப்படுவதால் வீடுகள் இடிக்கப்படும் என மக்கள் கண்டனம் தெரிவித்தனர். ஆட்சியர் இல்லாததால் அவரை சந்திக்கும் வரை அவர்கள் அலுவலகத்தின் முன் போராட்டம் நடத்தினதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே எரிக்கப்படும் குப்பைகளால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். மோடிக்குப்பம் ஊராட்சி திமுகவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்கு சேகரிக்கப்படும் குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே எரித்து வருகின்றனர். இதனால் அங்கு வரும் நோயாளிகள் கண்ணெரிச்சல், சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் ஊராட்சி நிர்வாகம் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த குப்பத்தொட்டில் வாரி அதிலே போட்டு கேட்டாக்கா நெருப்பு வச்சுட்டு அதிலே போகிறாங்க. யாரும் இன்னும் கண்டுக்கிறதில்ல. போகிற ஜனங்க மூக்க புடிச்சுன்னு தான் போகிறாங்க. இது ஒரு நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கின்றான். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சொன்னால் கூட கேட்க மாட்டேன்றாங்க. தலைவர் சொன்னாலே இன்னும் கேட்க மாட்டாரு. என்ன தகுந்த நடவடிக்கை கலெக்டர் இதோட நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே குளத்தில் தவறி விழுந்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோணலம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி திருப்பதியின் மகன் கமலேஷ் பள்ளி முடிந்த பிறகு குளத்தில் விளையாடிய போது தவறி விழுந்து மூழ்கினார். அக்கம் பக்கத்தினர் மீட்டு முயற்சி செய்தும் பலனளிக்காமல் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தது அப்பகுதியை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.